உனக்கு ஏதாவது தெரிஞ்சா பேசணும், தெரியாமதுக்கு வந்து என் விஷயத்துல தயாரே. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப எதுக்கு நாய் கிஞ்சுற மாதிரி கிஞ்சுற நீ? நாய் நீ ஒண்ணா? நாய் எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இப்ப என்ன அப்படி நான் கேட்டேன். பாத்து வெல்ல முதல்ல எது தெரியாதுல எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது. இது என்ன அது என்ன இது என்ன உனக்கு எதுக்கு தலத வேலை? ஆபீஸ் வர்க் இது. என்ன சீ? ஆபீஸ் வர்க் இது. நீ எதுக்கு வரது நடுவுல? ஆபீஸ் வர்க் பெரிய ஆபீஸ் வர்க் பார்த்துட்டான் இவன். 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். Yeah, I am fine. Yeah. Oh, so sweet voice உனக்கு. என்ன லஞ்ச் எடுத்து வந்திருக்க? லெமன் ரைஸ். பாரு நீயே லெமன் மாதிரி தான் இருக்க, உனக்கு லெமன் ரைஸா? இங்க ஒரு நாய் ஒண்ணு அத விரட்டி விட்டேன். யார நாய்ன்ற? இல்ல இந்த நாயோட இது லேடிஸ் டாக் அது. என்ன எழுதுற? என்ன எழுதுற? இப்ப இத சொன்னா உனக்கு அப்படியே தெரிஞ்சிருமா? சொல்லு. போய் எழுந்து போ. ஏன் என்னாச்சு? மூஞ்ச காட்டுற? என்ன மூஞ்ச காட்டுறாங்க? வேற ஏதாவது காட்ட? இப்ப என்ன கேட்டதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? என்ன சும்மா வந்து என்ன தெரியும் உனக்கு? இத பத்தி என்ன தெரியுமா? சொன்னாதானே தெரியும். என்ன சொல்லணும்? சொன்னா புரிஞ்சுப்பியா நீ? ஏன் புரிஞ்சுக்க மாட்டோம்? சொன்னா புரிஞ்சுப்பியா? எழுந்துப்பா. பாக்க இப்ப எதுக்கு எரிஞ்சு விழுற? என்னத்த அப்படி நான் கேட்டுட்டேன்? என்ன கேட்டேன்னா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இத பத்தி உனக்கு என்ன தெரியுமா? உனக்கு மேத்ஸ் ஏதாவது தெரியுமா? உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? யாரா வந்து எனக்கு பங்கு அவனை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறேன்? அக்கவுண்ட்ஸ் என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது இல்ல? படிக்காத தற்குறி நீ. எழுந்துப்பா வெளிய. ஆனா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் ரவி. என்ன அநியாயம்? தெரியாதவங்க கூட சொல்லி கொடுக்கணும். இது என்ன சொல்லி கொடுக்குறது? என்ன எல்கேஜி பாப்பாவா நீ? எருமாடு மாதிரி வளர்ந்துருக்க, என்ன சொல்லி கொடுக்க சொல்ற? சரி அக்கவுண்ட்ஸ்னா என்ன இப்ப நீ எதுக்கு அக்கவுண்ட்ஸ் பாத்துட்டு இருக்க? ஆமா பார்க்காம என் ஆபீஸ் எனக்கு நாங்க பார்த்தாகணும். சரி அது என்ன சொன்னா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப சொல்லி உனக்கு என்ன தெரிய போகுது? உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைலாம்? வீட்டுல என்னாக்குன்னு பாரு, போயிட்டு உள்ள அரிசி பருப்பு என்ன இருக்கு என்ன இருக்கா பாரு, அத பத்தி பேசுறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கதை? இது என்ன அது ஏது நொற்ற? பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா பேசணும், தெரியாமதுக்கு வந்து என் விஷயத்துல தயாரே. எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப எதுக்கு நாய் கிஞ்சுற மாதிரி கிஞ்சுற நீ? நாய் நீ ஒண்ணா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இப்ப என்ன அப்படி நான் கேட்டேன். பாத்து வெல்ல முதல்ல எது தெரியாதுல எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது. இது என்ன அது என்ன இது என்ன உனக்கு எதுக்கு தலத வேலை? ஆபீஸ் வர்க் இது. என்ன சீ? ஆபீஸ் வர்க் இது. நீ எதுக்கு வரது நடுவுல? ஆபீஸ் வர்க் பெரிய ஆபீஸ் வர்க் பார்த்துட்டான் இவன். 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். இப்பதானே வேலைக்கு போற. வாய மூடு. நான் ஓவரா ஆடுற. கம்மன் எந்திரன்னு சொல்லிட்டேன். பெரியவன் சொல்லிட்டான் அப்படியே. 8ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு வந்து என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க. 8ஆம் கிளாஸ் ஒரு எம்பிஏ பட்டதாரி கிட்ட பேசுற மாதிரியே பேசுற நீ? யாரு? அமைதியா இரு. ஹலோ. கீதா எப்படி இருக்க? யா ஐ அம் ஃபைன். யா. ஓ சோ ஸ்வீட் வாய்ஸ் உனக்கு. அப்புறம் நம்மளுடைய அக்கவுண்ட்ஸ்ல வந்து இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் மந்த் சதீஷ் அட்வான்ஸ் வாங்கியிருக்காப்புல. அதில் 14,000ல வந்து நீங்கள் 7,000 லெஸ் பண்ணிட்டு 7,000 இருக்கு. அது ஏன் நீங்கள் இந்த மந்த் சேலரியில் பிடிக்காம இருக்கீங்க? ஓ மை காட். ஓகே நோ ப்ராப்ளம். ஏன்னா சால்வ் பண்ணிக்கிறேன் அதை. ஓகே கீதா, என்ன லஞ்ச் எடுத்து வந்திருக்க? லெமன் ரைஸ். பாரு நீயே லெமன் மாதிரி தான் இருக்க, உனக்கு லெமன் ரைஸா? Oh my god, you. So okay da. Okay, bye. ஆனா இதெல்லாம் உனக்கே அநியாயமா தெரியும். என்ன பண்ணுவீங்க? சம்மா கடுப்பேத்திட்டு இருக்க பாரு. பக்கத்துல நாடுங்க. மாசம் சம்பளம் கேட்க மாட்டே. நானும் பாத்துட்டு இருக்கேன். என்ன என்கிட்ட எரிஞ்சு விடுற, அவகிட்ட கொஞ்சம் பேசுற. எவகிட்ட? யார் அது? கீதா. அவன் கடையில வேலை பார்க்கற லேபர். ஆபீஸ் ஸ்டாஃப், என்னோட அசிஸ்டன்ட். ஏன் உனக்கு வாயில எதனா பிரச்சனையா? என்ன உன் வாயில எதனா பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அப்படி ராதா லெசன் சொல்றேன். நீ ஒரு படிக்காத ஆள் ராதா. எனக்கு உங்ககிட்ட பேச முடியாது ராதா. ராதா இங்க பாரு, இப்போ கோர்வையா உன்னால ஒரு 4 இங்கிலீஷ் எடுத்து பேச முடியுமா? முடியாது இல்ல. அதுக்காகவே ஆபீஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் ஈவென்ட்ஸ்லாம் நான் கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஷையா இருக்குடா. இருக்கும்.
இருக்கும். வெட்டியா இருக்கணும் கல்யாணம் பண்ணி 3 வேளை சோற போட்டுன்னு இருக்கான் பாத்தியா? So. எனக்கு தேவை இது So, இதுக்கு மேல கீதா இஸ் ஆன்லைன் இப்ப இன்கமிங் கால் வந்துகிட்டு இருக்கு. கீதா கிட்ட சார் வந்து இப்ப இங்கிலீஷ்ல தான் பேசுறீங்களோ? சாரிடா. இங்க ஒரு நாய் ஒண்ணு அத விரட்டி விட்டேன். யார நாயின்ற? இல்ல இந்த நாயோட இது லேடிஸ் டாக் இது. ஆமா. ஃபீமேல் டாக். அது அப்படிதான் கொலைக்கும். யூ டூ சொல்லுடா. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வருவேன்டா 4 o'clock ஆகும். கீத்து ஓ கண்டிப்பா நான் ஐ வில் கம். ஓகே யூ டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ் கீதா. ஓகே நான் தெரியாம தான் கேக்குறேன். பொண்டாட்டி யாருன்னா அடுத்தவங்க விட்டு கொடுத்து பேசுவாங்களா? எங்க விட்டு கொடுத்த நான் யான்னு கேக்குறேன். நீ தான தெரு நாயே, என்ன நாயின்னு சொல்லிட்டு இருக்க? ராதா நீ வீட்டு நாயி, நீ லேபர் டாக். நீ ஏப்பா அது பெருமை தானே உனக்கு? நான் தெருநாயா சொன்ன உன்ன. ரவி என்கிட்ட எரிஞ்சு வேற அவகிட்ட கொஞ்சரா அப்படின்னா அவகிட்ட ப்ளீஸ் என்னுடைய ஆபீஸ் வர்க் இருக்கு, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத. என்ன ஆபீஸ்? அரே வீட்டுக்கு சொன்னா வர்க் ஃப்ரம் ஹோம்யா. ஐயோ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உன்னை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்துறோம் பாத்துக்கோ. வெட்டி ஆபீசர் தானே நீ? இவ்வளவு நாள் வெட்டியா தானே இருந்த? சோ ராதா பொறுமை சாமி. உனக்கு இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. எதுக்கு தேவையில்லாம நீலாம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் என்கிட்ட பேசக்கூடிய தகுதி உனக்கு இல்ல ராதா. தகுதி எனக்கு இல்லதா? ராதா உனக்கு தகுதி இல்ல என்கிட்ட பேசுறதுக்கு. பண்ண பாரு, எனக்கு தகுதி இல்ல. சொன்னா கேளு. இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். எங்க அப்பா அம்மா அப்பயே சொன்னாங்க. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க கூட சேராத எல்லாம் என்ன சொல்லணும். படிச்சவன கல்யாணம் பண்ணாத. உங்க அப்பா அம்மா அப்பயே சொன்னாங்க அது ஒரு முட்டாள் தட்டின்ட்டு. நான் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஸ்கின் பார்த்து ஏமாந்துட்டேன். உன்னுடைய ஒயிட் ஸ்கின் பார்த்து ஏமாந்துட்டேன் நான். மூடின் போடா. இப்பவே எனக்கு சர்டிபிகேட் குடுக்குறான். என்ன மூடின் போடான்ற? ஓ ஜிப்பு கால். थैंक यू ராதா. இப்படி ஓர பெரிய அக்கவுண்ட்ஸ் பாக்குறானா? ஏய் என்னுடைய ஆபீஸ் ஓட்டி. ஆபீஸ் இல்லனா அவதான் நீ எடுக்க. இல்லனா அவ்வளவுதானா? நீ குடுங்க. மாவனே இன்னைக்கு இருக்கு. சொல்றா கேள் ராதா. எதுல விளையாடணுமோ அதெல்லாம் விளையாடு சொல்லிட்டேன். யார்ட்ட அசிங்கப்படுத்துன்னு தெரியாது. என்ன கேவலப்படுத்துறீங்க? என் வேலை விஷயத்தை தலையிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போய்டுவோனே. கீதா ரெடியா இருக்கு. எக்ஸாரிங்க படிச்சிருக்க. டைவர்ஸ் பண்றோம்னே கீதா ரெடியா இருக்கு. கீதா ரெடியா இருக்கு. ஆமா. வாயை மூடிக்கோ. சார் வந்து அந்த தைரியத்துல தான் பேசுறீங்களோ? இவ்வளவு நாள் நான் உனக்கு தேவைப்பட்டா இப்ப அந்த கீதா இதுதான்ப்பா ஒரு கிராஜுவேட் மாப்ள கிராஜுவேட் பொண்ண கல்யாணம் பண்ணனும். கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அதான் சொல்றேன். இப்படி படிக்காத ஆள கல்யாணம் பண்ணால இவ்வளவு பிரச்சனை பாரு. எப்படி கத்துற பாரு. இது கீதாவல ஸ்டைலா பேசுது பத்தியா? அது என்ன ரவிராஜன் கூப்பிடாது. ரவி ராஜா அப்படினா கூப்பிடு. அது நாய் மாதிரி கொலைச்சிருக்கு. இந்த நீ கொலைச்சு காட்றியே. கீதாவ நாய் சொன்னா ஒரு கழுத்து அடிச்சு கொன்றும் பாத்துக்கு. ஓ புது சொந்தன பழசு கசக்குதோ? மான் செருப்படி பட்டு வருவடி நீ இருடி.